கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்லேயே எப்படி கம்மன்னு ஹோட்டல் ஸ்டைலில் காஃபி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபில்டர் காஃபி. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி ஹோல் மில்க்கு ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃபேட் ஃப்ரீ மில்காக இருந்தாலும் எடுத்துக்கலாம், பட் ஹோல் மில்க்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் நமக்கு தேவைப்படும். வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எல்லா சைஸ்லையுமே இது கிடைக்கிது. மெயினாக வாங்குறப்ப பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஹோலாக இருக்க ஃபில்டர் வாங்கிக்கோங்க. அப்போ தான் டிகாஷன் நல்லா இருக்கும் திக்காக இறங்குறதுக்கு. இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி பியூர் காஃபி எடுத்து வச்சுருக்கேன், சிக்கிரி கலக்காதது. சக்கரை தேவையான அளவு, உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் நம்ம ஃபில்டர் காஃபி இறக்குறப்ப யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நம்ம இப்போ காஃபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிகாஷன் செய்கிறதுக்காக ஒரு 100 ml தண்ணியை நல்லா தள்ளன்னு கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம காஃபி ஃபில்டரில் ஊற்றணும். அப்போ தான் டிகாஷன் நல்லா திக்காக இறங்கும். அதே மாதிரி நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்குறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி தள்ளன்னு கொதித்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டரோட டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை அந்த ஓட்டை இருக்கிற பகுதியை இந்த மாதிரி ஹீட்டில் நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காஃபி ஃபில்டர் இறங்குறப்ப நல்லா திக்காக இறங்கும். அது ஒரு மாதிரியான ரோஸ்ட் ஸ்மெல் நமக்கு வரும். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா காஃபி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற காஃபி பவுடரை நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சைஸில் உள்ளதுக்கு போடுறேன். மோஸ்ட்லி எப்படி போடணும் அப்படின்னா கால் பகுதி, அதாவது ஃபில்டரோட கால் பகுதி வரைக்கும் நம்ம அந்த காஃபி பவுடரை வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் எடுத்திருக்கிற 3ஆம் நம்பர் சைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் காஃபி நல்லா கேப்பில் காற்று இல்லாமல் மெதுவாக இறங்குறது ஹெல்ப்பாக இருக்கும். காஃபி டிகாஷனை பொறுத்த வரைக்கும் மெதுவாக இறங்கினா அப்படி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், திக்காக வரும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் நம்ம போட்டுக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா அது நம்ம டிகாஷனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிச்ச தண்ணியை மெதுவாக ஊற்றுங்க, படார்னு ஊற்றிடாதீங்க. அப்போ நமக்கு டிகாஷன் ஒழுங்காக இறங்காது. அதனால் மெதுவாக ஊற்றிட்டு நம்ம டிகாஷன் நம்ம ஃபில்டரில் உள்பகுதி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு மெதுவாக அதை வச்சுட்டு ஃபில்டரை நீங்கள் மூடி வச்சிடணும் நம்ம டிகாஷன் இறங்குறப்ப. அப்படி இல்லைன்னா அந்த வாசனை போயிடும் அப்படிம்பாங்க. நல்லா இந்த மாதிரி மூடி வச்சுட்டு டிகாஷன் இறங்கிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாலை காய்ச்சி எடுத்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலை எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா, ரொம்ப பாயிலிங், அதாவது பாயில் கண்டிஷனில் வந்தால் போதும். கொதிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஒரு மாதிரி க்ரீமி டேஸ்டி ஆகிடும். நல்ல நம்ம ஹோல் மில்கை நல்லா ஒரு தடவை பொங்க விடுவோம்னு சொல்லியா, அந்த அளவுக்கு பொங்க விட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பட் சூடாக இருக்கணும் பால். இப்போ நம்ம டிகாஷனும் நல்லா திக்காக இறங்கியிருக்கும். ஒரு டிகாஷன் தான் இந்த மாதிரி பியூர் காஃபியில் போட முடியும். நீங்கள் சிக்கரி கலந்தது போட்டிங்கன்னா 2 தடவை இறக்கிக்கலாம். இப்போ இந்த டிகாஷனை நான் இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ டிகாஷன் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை கருப்பட்டி இல்லை வெல்லம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நம்ம பால் நல்லா சூடாக இருக்கிற டயத்துலேயே பாலை ஊற்றணும். எப்பயுமே காஃபி போடுறப்ப ஃப்ரெஷ்ஷாக காஃபி ஃபில்டரில் டிகாஷன் இறக்குங்க. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே காய்ச்சி வச்ச பால் இல்லை பழைய டிகாஷன்னா அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்காது. இப்போ நல்லா ஆற்றி நொர வர அளவுக்கு நம்ம சர்வ் பண்ணணும். அப்போ தான் காஃபி பார்க்கவும் நல்லாயிருக்கும், குடிக்கவும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்மளோட ரொம்ப கமன்னு எடுக்கக்கூடிய, நம்ம தூக்கத்திலே எழுப்பக்கூடிய ஃபில்டர் காஃபி தயாராகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.